இப்போ நீ இருக்கிற நிலைமையில நான் உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு அபி, உனக்கு இருந்த எல்லா பிரச்சனையையும் நான் இப்போ தீர்த்து வச்சுட்டேன். இனி உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து சஞ்சீவ் கூட சேர்ந்து நீ ஒத்துமையா சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணும். வாழ்வேங்கிற நம்பிக்கையோட நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். அபியை யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டுதான் நான் முக்தி அடையணும். இதான் இப்படி கீழே வந்துச்சு. ஐயோ, யார் அது? யார் இது? பாப்பா, பாப்பா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்ட. இனி இவங்க உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க அபி. நான் வரேன் அபி. பாப்பா, அம்மா கொஞ்சம் எழுந்திரிமா. பாப்பா எழுந்திருமா. பாப்பா. அம்மா, என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்க. எழுந்திருமா. பாப்பா. ஐயோ கடவுளே, யாருன்னு தெரியலையே. ஐயோ யாருன்னே தெரியலையே. இங்க வந்து வாங்கி கிடக்குது. என்ன உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பாப்பா கொஞ்சம் எழுந்துருமா. பாப்பா, பாப்பா எழுந்துருமா. யாருமா நீ? புள்ளத்தாச்சி பொண்ணா வேற இருக்கு. இங்க ஏமா வந்த? தெரியலங்க, ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தேன். பிரசவ வலி வந்துருச்சு. நடக்க முடியாம உட்காந்துடலாம்னு நினைச்சேன். அப்படியே மயங்கிட்டேன். சரி சரி, இந்த தண்ணிய கொஞ்சம் குடி. வீட்டுக்குள்ள வாமா, குடி. சரி சரி, உள்ள வந்து படு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? வா, பாத்துமா, பாத்து பொறுமையா எந்திரி. பாத்து பாத்து, மெதுவாமா, மெதுவா மெதுவா. அப்படித்தான், பொறுமையா பொறுமையா வாமா. வா. பாத்து பாத்து, பொறுமையாமா. உட்காரு. ஏமா இங்க வந்த? என்னமாச்சு உனக்கு? சொல்லுமா. அக்கா, பிரசவ வலிக்கா. அக்கா, இன்னைக்கு பௌர்ணமி தானே? ஆமாம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு குழந்தை பிறந்துரும்னு வைத்தியர் ஐயா சொன்னாரு. இப்ப என்னமா பண்றது? அக்கா, நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நான் குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்துருவேன். இத பத்தி எனக்கு என்னமா தெரியும்? நான் எப்படிமா உனக்கு உதவி செய்யறது? வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? இங்க பக்கத்து கிராமத்துல கிராம ஆஸ்பத்திரி ஒண்ணு இருக்கு. வேணும்னா அங்க போலாம், சரியா? போலாங்கா. சரி, மெதுவா எந்திரி. அப்படியே நடந்த ரோட்டுக்கு போயிடலாம். அங்க ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சா அப்படியே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், சரியா? பொறுமையா எந்திரி. ஐயோ, என்னாச்சு?
ஐயோ அச்சச்சோ. என்ன வலிக்குதாம்மா? இடுப்பு வலி அதிகமாயிடுச்சுக்கா. என்னால எங்கேயுமே நடக்க முடியாது. அப்ப நீ இங்கே இரு. நான் ரோட்ல போய் ஏதாவது ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரியா? இங்கே இரு. பத்திரமா இரு. பத்திரமா இரு. சரியா? நான் வந்துடுறேன். பாப்பா, ரொம்ப வலிக்குது. அப்பா, வர முடியல. அபியை தேடி பைக்ல வந்துட்டு இருந்தேன். வழியில முத்தழகு எனக்கு கால் பண்ண. அதுக்கப்புறம் என்னாச்சு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. என்ன அது? அம்மா, சந்தோஷ், மாமான்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கால் பண்ணிருக்காங்க. சீதா செத்துருவான்னு பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களே. இப்ப என்னடி பண்றது? அத்தனால எதுவும் பண்ண முடியாது. அதான் நம்ம அனுப்புன ஏவல் அபிய கொன்னுருச்சுல. இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டுக்குள்ள போலாம் வா. இல்ல நம்ம 2 பேர் மேலயும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். ஆமா ஆமா, வா உள்ள போலாம். ம். சஞ்சய் போன் பண்றாங்க. என்னன்னு கேளு. சஞ்சய், சஞ்சய், அத்தை சஞ்சீவ்னு சொல்றாங்க. என்னன்னு பாக்கலாம் வா. வா. எங்கடா இருக்க? அபிய பாத்தியா? சீதா சஞ்சீவ் கிட்ட பேசுறத வச்சு பார்த்தா அப்ப அனு சஞ்சீவ் உடம்ப விட்டு போயிட்டாளா? இன்னும் இல்லம்மா. என்னடா சொல்ற? அபியும் இன்னும் வீட்டுக்கு வரல, நீயும் அவளை இன்னும் பாக்கலங்கிற. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சஞ்சீவ். மா, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அபியை பார்க்க வரும்போது நடுவில் ஏதோ மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வேற இடத்துல இருக்கேன். நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அபி இருக்காளோன்னு தோணுதுமா. நான் போய் அபியை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் பா, சீக்கிரமா அபிய கூட்டிட்டு வா. அபிய பார்க்காம என்னால இருக்க முடியலடா. சரிம்மா. சீதா சஞ்சீவ் கிட்ட பேசுறத வச்சு பார்த்தா அபி உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு ஒண்ணுமே புரியலையே ஸ்ரீஜா. ஐயோ கடவுளே, ஏதோ ஒரு வண்டி சீக்கிரமா கிடைக்கணும். ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆட்டோவும் காலியா வர மாட்டேங்குது. நான் நிப்பாட்டினா யாரும் நிறுத்தவும் மாட்டேன்றாங்களே. ஐயோ, ஆட்டோ, 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 ஆட்டோ. அம்மா, அங்கால பரமேஸ்வரி அந்த பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்குமா. ஏதாவது வண்டி நிக்கணுமா? அம்மா, ஐயோ, எப்படியாவது இந்த ஆட்டோ நிப்பாட்டிடணும். ஆட்டோ, 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 நிறுத்துங்க. ஆட்டோ. ஐயோ, இந்த ஆட்டோவும் நிக்கலையே. ஆட்டோ, ஆட்டோ, கொஞ்சம் நிறுத்துங்க.
வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை வீக்கா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. ஐயோ ஆட்டோ ஆட்டோ! ஐயோ, யாருமே நிறுத்தலையே. எங்க சார் போகணும்? இங்க பக்கத்துல ஒரு சித்த வைத்திய குடில் இருக்காமே, அங்க போகணும். ஆமா ஆமா, ஒரு வயசானவர் நடத்திட்டு இருக்காரு சித்த வைத்தியம். ஆமா, நான் அங்கதானே போனோம். சரி போலாம் சார், உள்ள உட்காருங்க. சரிங்க. என்ன ராங் ரூட்ல போறீங்க? ஸ்ட்ரைட்டா போனா 3 கிலோமீட்டர் சுத்திட்டு போகணும் சார். இப்ப ரைட்ல போனா ஒரு சந்து வரும், அந்த பக்கம் சீக்கிரம் போயிடலாம். கடவுளே, என் பாப்பா பிறக்கும் போது அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாப்பா நல்லபடியா பிறந்து என் குழந்தையோட கால் பூமியை தொடணும். அதோட ரொம்ப சந்தோஷமா நாங்க வாழணும். அதுக்கு நீதான் கடவுளே துணை இருக்கணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஸ்ரீஜா, முதல்ல அந்த மந்திரவாதிக்கு போன் பண்ணி என்னன்னு கேளுடி. அபிய சாகடிக்க முடியலன்னா 4 வாங்குடி. சொல்லு, என்னதையா அங்க நடக்குது? என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க அங்க? அப்படி நல்லா நறுக்குன்னு கேளு ஸ்ரீஜா. அபி செத்துட்டாளா? ஏய், நிறுத்து, சும்மா கத்தாத. உன் உயிரை காப்பாத்த நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என் சக்தியெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஏவலை ஏவி விட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏன், என்னாச்சு ஸ்ரீஜா? இல்லையாமா. வெட்டிவாய் வீரங்கிட்ட வேலையை கொடுத்தா அது வீணா தான் போகுங்கிறது உன் விஷயத்துல சரியா போச்சு. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்து கழுற கூடாதுன்னு. கழுண்ட விட்டுட்டீங்களே, முட்டாளுங்க. நீ கொடுத்த வேலையை முடிச்சிடுவேன்னு உன் பேச்ச வச்சு நம்ப பாரு. நானும் ஒரு முட்டாள். என்ன நடக்குது? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இனி என்ன நடக்கணும்? அனு ஜெயிச்சிட்டான். நான் ஏவல அவ கொன்னுட்டான். அப்போ அபி செத்துட்டாலே இல்லையா? மக்க மாதிரி கேட்காத. அனு ஏவல கொன்னுட்டான்னா அபிய காப்பாத்திட்டான் தானே அர்த்தம். என்னாச்சு ஸ்ரீஜா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அந்த ஆளு என்னதான் சொன்னா? அந்த ஆளு அபிய காப்பாத்தி நம்மள தோக்கடிச்சிட்டான். ஐயோ, அப்ப மறுபடியும் நம்ம தோத்துட்டோமா? Ah!
வலி வேற தாங்க முடியல பாப்பா. பாவம் அந்த புள்ள தச்சு பொண்ணு வழியில வேற துடிச்சுக்கிட்டு இருக்குமே. அந்த பொண்ணை எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒருத்த கூட வண்டியை நிப்பாட்ட மாட்டேன்றானுங்களே. அம்மா அங்காள பரமேஸ்வரி, நீதான் அந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்மா. யாருமே நிறுத்த மாட்டேன்றீங்களே, யாராவது நிறுத்துங்களேன். அபி, நீ குடியில இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு அங்க வரேன். ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத அபி. ஒருவேளை நீ மறுபடியும் அங்கேருந்து போயிட்டேன்னா அதை என்னால தாங்கவே முடியாது. அம்மா தாயே, எப்படியாவது இந்த ஆட்டோ நிக்கணும்மா. ரொம்ப நன்றிம்மா தாயே. நிப்பாட்டுங்க ஆட்டோ நிப்பாட்டுங்களேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏமா எதுக்கு இப்ப வண்டி மறைக்கிற? அண்ணே எமர்ஜென்சின்னு. ஏமா வழி விடுமா, ஆட்டோல சவாரி இருக்கு, சும்மா தொந்தரவு பண்ணாதம்மா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. போமா, வேற வேலை இல்லையா? இதே வேலை தான் அலையிறீங்களா? இல்லம்மா முடியாது வேண்டால. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அங்க ஒரு புள்ளத்தாச்சு பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கானே, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கண்ணே. என்னம்மா ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எத்தனை தடவைமா சொல்றது? முதல்ல வழி விடுமா சொல்றேன்ல. ஏமா வண்டியில ஆள் இருக்குன்னு சொல்றான், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அண்ணே எமர்ஜென்சின்னு. வழி விட போறே நீ. சார் ஒரு உதவி பண்ணுங்க சார். சார் வண்டியில சவாரி உதவி பண்ணுங்க சார். என்னாச்சு? என்னக்கா பிரச்சனை? இக்கட்டான நேரத்துல சாமி மாதிரி வந்து நிக்கிறீங்க சார். வீட்டுல ஒரு புள்ளத்தாச்சி போட்டு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா சார். தயவு செஞ்சு கொஞ்சம் போற வழியில ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், உதவி பண்ணுங்க. பொண்ணு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல என் வீட்டுல தான் சார் இருக்காங்க. போற வழியில அப்படியே ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் சார். சார் நேரம் ஆச்சு சார், போகாதீங்க சார், வாங்க சார் கிளம்பலாம். ஏங்க அந்த பொண்ணு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, போகாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, வந்து வண்டியில. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அந்த புள்ள தச்ச பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கும். யார் பெத்த பொண்ணுன்னு தெரியலையே. அம்மா நீதாம்மா அந்த பொண்ணை காப்பாத்தணும். அண்ணே இந்த ரைட் தானே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரி சரி போறோமா. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அதுவும் அந்த பக்கம் தானே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சார் இதான் சார் என் வீடு. அந்த பொண்ணு உள்ளதான் சார் இருக்கு. வாங்க சார் வாங்க. சீக்கிரம் வாங்க சார், வாங்க சார் வாங்க. அவ கொஞ்சம் பொறுத்துக்குமா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஆட்டோ கூட்டு வந்துட்டா இப்ப ஆஸ்பத்திரி போயிடலாம். கொஞ்சம் வழியை பொறுத்துக்குமா, இப்ப ஆஸ்பத்திரி போயிடலாம். வழியை போட்டுட்டு கொஞ்சம் எழுந்துமா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அபி